This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. செவ்வாய் கிரகம் ஏன் இறந்து போனது? நீண்ட கால கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. செவ்வாய் கிரகத்தில் இப்போது நீர் கிடையாது. நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த கிரகம் இறந்து போய்விட்டது. அது எப்படி இருந்தது? இங்கிருந்து நீர் எப்படி காணாமல் போனது? மிக குறிப்பாக செவ்வாய் கிரகத்தில் ஏன் பிளவுகள் இருக்கின்றன என்கின்ற கேள்விகள் நீண்ட காலமாக விஞ்ஞானிகள் குழம்பி வந்த நிலையில் இதற்கான விடையை தற்பொழுது அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் செவ்வாய் கிரகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆய்வுகளை செய்து வருகிறது. இந்த சமீபத்தில் எடுக்கப்பட்ட தரவுகள் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர். அதில் தான் நமக்கு பதில் கிடைத்திருக்கிறது. அதாவது 2 தினங்களுக்கு முன்னர் செவ்வாய் கிரகத்தில் கிளே என்னும் பள்ளத்தாக்கு பகுதிகள் இந்த ரோவர் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தது. இங்கு ஒரு காலத்தில் நீர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவேதான் இங்கு ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கையில் மவுண்ட் ஹாட் சரிவுகளில் சிலந்தி வலை போன்ற பாறை அமைப்புகளை ரோவர் படம் பிடித்து அனுப்பியுள்ளது. பாக்ஸ்வர்க் என்று சொல்லப்படும் இதை பற்றி நாம் இதற்கு முன்னர் ஆய்வு செய்தது கிடையாது. மேலிருந்து இவை பார்க்கும்போது வலைகள் போல தோன்றும். ஆனால் சிலந்தி கட்டிய வலை கிடையாது. ஒரு காலத்தில் இந்த கிரகத்தில் இருந்த நீர் நிலத்தடிக்கு சென்று விடுகிறது. அது போன பாதைகளின் தடத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த தடம்தான் இப்பொழுது சிலந்தி வலையைப் போல தெரிகிறது. மட்டுமல்லாது மில்லியன் கணக்கில் ஆண்டுகளாக காற்றின் அரிப்பு காரணமாக மென்மையான பாறைகள் தோய்ந்து போய் இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த அமைப்புகளை கவனமாக ஆய்வு செய்யும் போது அதில் கால்சியம் சல்ஃபேட் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கால்சியம் சல்ஃபேட் என்பது நிலத்தடி நீர் ஆவியாகும் போது உருவாகும் ஒரு உப்பு கனிமம் ஆகும். இவை வைத்துதான் நீர் நிலத்திற்கு அடியில் ஊடுருவி சென்றிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் உறுதியாக கூறுகின்றனர். செவ்வாய் கிரகத்தில் கால்சியம் சல்ஃபேட் இருப்பதை ஏற்கனவே இந்த ரோவர் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் கால்சியம் சல்ஃபேட் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதல் முறை. நாசாவின் ஜெட் ப்ரமோஷன்ஸ் ஆய்வகத்தின் கியூரியாசிட்டி துணை திட்ட விஞ்ஞானி அபிகாயில் ப்ரோமன் இது குறித்து கூறுகையில், இந்த சிலந்தி வலை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து விரிந்திருக்கிறது. ஆனால் எந்த ஆர்பிட்டரும் இதை கண்டுபிடிக்கவில்லை. இவ்வளவு ஏன் கியூரியாசிட்டி ரோவர் கூட இந்த பகுதியில் நிறைய சுற்றிருக்கிறது. ஆனால் இப்பொழுதுதான் இந்த வலையை கண்டுபிடித்திருக்கிறது. கியூரியாசிட்டி பயணத்தில் மிகப்பெரிய நோக்கம் செவ்வாய் கிரகத்தில் எப்போதாவது உயிர்கள் இருந்தனவா என்பதுதான். தற்போதைய கண்டுபிடிப்புகள் நம்முடைய தேடலுக்கு வலு சேர்த்திருக்கின்றன. இங்கு மக்னீசியம் சல்ஃபேட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உப்பு நீர் ஆவியாகும் போது இது உருவாகும். உப்பு நிறைந்த நீர் பாதிக்கப்பட்ட நிலத்தடி இடங்களில் பாய்ந்ததால் பூமியில் உள்ளதைப் போல உயிர்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியுள்ளனர். ஆக இந்த ஆய்வில் உயிர்கள் இருப்பதற்கான தேடலுக்கு கூடுதல் பலன்கள் கிடைத்துள்ளன. அதே போல செவ்வாய் கிரகத்தில் உள்ள தண்ணீர் ஆவியாக காணாமல் போயிருக்கலாம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.